வெல்கம் டு தமிழ் ஜாய். எல்லை மீறி நடுவர்களிடம் கோபப்பட்ட தல தோனிக்கு சற்று முன்பு கடுமையான தண்டனை விதித்துள்ள ஐபிஎல் நிர்வாகம். அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது நேற்றைய போட்டியின் போது நோபால் சர்ச்சையின் காரணமாக மைதானத்தின் வெளியே இருந்த தோனி மைதானத்துக்குள் சென்று நடுவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். என்னதான் நடுவர்கள் மீதே தவறுகள் இருந்தாலும் கூட ஒரு பிளேயராக தோனி இப்படி செய்தது கிரிக்கெட் விதிமுறைகளின்படி தவறுதான் என்பதால் ஐபிஎல் நிர்வாகம் தல தோனி மீது கடுமையான அபராதம் விதித்துள்ளது. அதாவது தோனியுடைய இந்த போட்டியின் ஊதிய தொகையில் 50% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தல தோனியின் ரசிகர்கள் வலைதளங்கள் வாயிலாக அவர்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் தல தோனிக்கு மட்டும்தான் அபராதமா? இந்த ஐபிஎல் சீசன் முழுவதுமாக தொடர்ந்து சொதப்பி வரும் நடுவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் என்று ஐபிஎல் நிர்வாகத்தின் மீது கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதனால் ஐபிஎல் களம் தற்போது விவாதம் நிறைந்ததாக மாறியுள்ளது. அது மட்டுமில்லாமல் நேற்றைய போட்டியில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து ஐபிஎல் வரலாற்றில் 100 போட்டிகளில் வெற்றிகளை கண்ட ஒரே கேப்டன் தல தோனிதான் என்ற ஒரு சரித்திர சாதனையை நிகழ்த்திய அதே போட்டியில் இவருக்கு இப்படி அபராதமும் விதித்திருப்பது தோனியின் ரசிகர்கள் உள்பட ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, ஐபிஎல் நிர்வாகத்தின் இப்படிப்பட்ட செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.